ஒன்றிய பிஜேபி மோடி அரசு, ஒன்றிய அரசின் கல்வி அமைச்சர் அவர்கள் மாநில உரிமைக்கு எதிரான, மொழிக் கொள்கைக்கு எதிரான, மாநில கல்வி உரிமைக்கு எதிரான தேசிய புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான், மும்மொழி திட்டத்தை ஏற்றால்தான் தமிழ்நாட்டிற்கு வழக்கமாக வழங்க வேண்டிய நிதியை, கல்வி வளர்ச்சி நிதியை வழங்குவோம் என்று அடாவடித்தனமாக திமிராக பேசக்கூடிய அந்த நிலையை கண்டித்து 1938 தந்தை பெரியாரால் தொடங்கி அதன் பிறகு திராவிட இயக்கங்களால் மிகப்பெரிய அளவிற்கு மொழி போராட்டம் வீறுபட்டு நீர் பூத்த நெருப்பாக இன்றைய தினம் தமிழ்நாட்டில் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையை அவ்வப்போது ஒன்றிய அரசு இந்தியை திணிக்கிற வேலையை தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனை பொறுத்தவரையில் இன்றைக்கு மத்தியில் ஒன்றியத்தில் ஆளக்கூடிய பிஜேபியை தவிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அரசியல் இயக்கங்களும் சமுதாய இயக்கங்களும் ஒரே குரலில் எதிர்க்கிறது. நம்முடைய திராவிட மாடல் அரசு முதலமைச்சர் தமிழ்நாட்டிற்கு அல்ல, உலகத்திற்கு எடுத்துக்காட்டான ஆட்சி நடத்தக்கூடிய திராவிட மாடல் அரசு நடத்தக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் மிகப்பெரிய அளவிற்கு நேற்றைய தினம் கடலூரில் அறிவித்திருக்கிறார்கள். 2000 கோடி அல்ல, 10,000 கோடி கொடுத்தாலும் இந்த இந்தியை நாங்கள் ஏற்க மாட்டோம். தேசிய கல்விக் கொள்கையில் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கையெழுத்து இடமாட்டான் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், இந்த 2000 கோடிக்காக நான் கையெழுத்திட்டேன் என்று சொன்னால் 2000 ஆண்டுக்கு பின்னோக்கி இந்த சமுதாயம், தமிழ் சமுதாயம் செல்லும் நிலை ஏற்படும். அந்த நிலையை நான் ஒருபோதும் உருவாக்க மாட்டேன் என்று அரசாங்கம், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நிலையில்தான் திராவிடர் கழக தலைவர், தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் 92 வயதிலும் இன்றைய தினம் சென்னையில் போர்க்களத்தில் நின்று முழங்கிக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் இந்த தினம் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. வருகிற 25ஆம் தேதி அனைத்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இயக்கங்களின் மாணவர் அமைப்புகள் கூட்டமைப்பின் சார்பில் போராட்டங்கள் நடைபெறுகிறது. தொடர்ந்து இந்த நிலை நீடித்தால் போராட்டங்கள் வெடிக்கும், தமிழ்நாடே கொந்தளிக்கும், தமிழ்நாடு தமிழருக்கு என்ற நிலை உருவாகும். அந்த நிலையை மத்திய அரசு, ஒன்றிய அரசு உருவாக்க வேண்டாம் என்பதை திராவிடர் கழகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம்.